கார்த்திகை தீபம் சீரியல் April 5 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்தியோட ஃப்ரெண்டு கார்த்திகிட்ட நம்ம இவ்வளோ தூரம் வந்தும் உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க முடியல, ஒரு வேளை அவங்க அந்த ரவுடிங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம கண்ணில் பட்டிருக்கணும். இவ்வளோ தூரம் நம்ம வந்தும் அவங்கள காணோம்னா ஒரு வேளை அவங்க இடத்த ஏதாவது மாற்றிருப்பாங்களோ, எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு போலீஸ்காரர் சொல்லிகிட்ருக்க. எனக்கும் அந்த டவுட் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ நம்ம யார்கிட்டையும் போய் நின்று பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் எப்படியாவது அந்த மணிக்கிட்ட விசாரித்து யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க, சரி கார்த்தி, நான் எப்படியாவது அந்த மணிக்கிட்ட இதுக்கெல்லாம் யார் காரணம், யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கார்த்தியும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டில் பார்த்தா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் உட்காந்துட்ருக்காங்க. கார்த்தி நேராக வீட்டுக்கு வராங்க. கார்த்தி வந்ததுமே ஐஸ்வர்யா, ராஜேஸ்வரி, மீனாட்சி, ரியான்னு எல்லாரும் ஓடி வராங்க. அருணாச்சலம் அபிராமியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அருண் வராங்க. என்னப்பா நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கவும், உங்கள் அம்மா எங்கே இருக்கா, என்ன பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியலையப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்ததும், என்னப்பா ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்க, முக்கியமான ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜேஸ்வரி ஐஸ்வர்யாவையெல்லாம் பார்க்குறாங்க. என்னப்பா ஆதாரம் அப்படின்னு கேட்க, கார்த்தி கையில் கிடைச்ச அந்த லெட்டரை எடுத்து கொடுக்குறாங்க. அருண் அருணாச்சலம் 2 பேரும் படித்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் அம்மா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கோலையெல்லாம் கிடையாது, இது அவள் கையெழுத்தும் கிடையாது, இதை வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அருணாச்சலம் சொல்லவும், கண்டிப்பாக நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேறு யாருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது தெரியாது, எனக்கு என்னமோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ராஜேஸ்வரி, என்ன கார்த்தி, என்ன இப்படி சந்தேகமாக பார்த்துட்ருக்கீங்க, எங்களுக்கு ஈக்குவலான சொத்தோடு நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்தேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க என் சம்மந்தி, அவங்கள இப்படி கடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கலையே, நீங்களே எதுக்காக வாண்டடாக வாயை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை நீங்கள் என்ன சந்தேகமாக பார்த்த மாதிரி இருந்தது, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, உடனே கார்த்தி ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க. என்ன கார்த்தி, உடனே என் பக்கம் திரும்புகிறீங்களா? அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி, நான் அவங்கள எதுக்காக கடத்தணும், அவங்க சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், நல்லபடியாக வரணும், நான் எத்தனை வேண்டுதல் வச்சுருக்கேன் தெரியுமா, சும்மா என்னையே சந்தேகப்பட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும், இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் அம்மாவை கடத்தியிருக்கணும், அது யாருன்னு மட்டும் தெரியட்டும், அப்புறம் இருக்குது, கண்டிப்பாக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வேகமாக ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தி திரும்பவும் அபிராமியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க. உடனே தீபா, என்னாச்சு சார், அத்தைக்கு ஒன்றும் ஆகாது, அவங்க கண்டிப்பாக நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க, எனக்கு ரூமில் இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குது, நான் பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ரியா ஐஸ்வர்யா கிட்ட போகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த வீட்டு மருமகள் ஆகணும்னு தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் பண்ண பிளானில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துடுச்சே அப்படின்னு ரியா சொல்லிட்டுருக்க. இங்கே பாரு ரியா, சும்மா பயந்துட்டுருக்காத, கார்த்தியை நீ இப்போ தானே பார்க்குற, நான் பல வருஷமாக அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன், அவன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான், அதையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. என்ன கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லை மேடம் இன்னும் கிடைக்கல, நானும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் தேடிட்டு இருக்கேங்கிறாங்க ரவுடி. சரி சீக்கிரமாக தேடி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா. இன்னொரு பக்கம் அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, பி பாசிட்டிவ் பிளட் குரூப்பா, ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்னி வேணும் அப்படின்னு சொல்லி டோனர் வேணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அபிராமியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பாவுக்கு கிட்னி கிடைச்சா போதும் அப்படின்னு அவங்க சொல்லவும், சரி நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நர்ஸை கூப்பிட்டு ஆப்ரேஷன் தேட்டரை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் யாருக்கு டாக்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்கவும், கிட்னி வேணும்னு சொல்லி ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு டோனர் கிடச்சிட்டாங்க, இதோ இப்போ கொண்டு வந்து ஆக்சிடென்ட் கேஸுன்னு சொல்லி அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள கேட்டு தான் யாருமே வரலையே, அதனால் அவங்க கிட்னியவே எடுத்து இவங்களுக்கு டொனேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லவும், டாக்டர் அவங்கள பார்த்தா பெரிய இடத்து அம்மா மாதிரி தெரியுது அப்படின்னு நர்ஸ் சொல்ல, அப்படியா இருந்தால் இப்போ யாராவது அவங்கள கேட்டு விசாரித்து வந்திருப்பாங்க இல்லையா, அப்படி தான் யாருமே வரலையே, அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் தேட்டர் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லி நர்ஸும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எனக்கு என்னமோ டவுட்ஃபுல்லாக அந்த 5 பைசா மூஞ்சி ஐஸ்வர்யாவும் அப்புறம் மேக்கப் ஆண்டி அந்த ராஜேஸ்வரி மேலேயும் தான் டவுட்டாக இருக்குது, கூடவே அந்த ரியாவும். எப்படியாவது அந்த ஐஸ்வர்யாவோட ஃபோன் கிடைச்சதுன்னா அதில் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், அப்படி அது மட்டும் கிடச்சிருச்சுன்னா அத்தையை தேட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஆமாம் இப்போ தான் ஃபோனில் தானே எல்லா விஷயமும் நடக்குதுங்கிறாங்க மைதிலி, சரி நான் எப்படியாவது ஐஸ்வர்யாக்காவோட ஃபோன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா நேராக ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க அம்மாவும் ஐஸ்வர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. தீபா எட்டி பார்க்கவும், என்ன வேணும் உனக்குங்கிறாங்க ஐஸ்வர்யா. ஒன்றும் இல்லை சும்மா தான் வந்தேன்னு சொல்லிட்டு தீபா மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து ஐஸ்வர்யாவை கூப்பிடவும் ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் வெளியே போயிடுறாங்க. அந்த கேப்பில் தீபா வந்து
ஐஸ்வர்யாவோட மொபைலை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அருண் தனியாக ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு அம்மாவோட கடத்தல் விஷயத்துக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லிடு அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா அப்படியே ஒரு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.